ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/8/2025 சம்ருதி SM15க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம சேனலில் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டில் 584, ஃபுல் போர்டில் நம்மளுக்கு 677584. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 045, அதுக்கு முந்தின ட்ரா 440, அதுக்கு முந்தின ட்ரா 492. இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு எடுத்து வந்திருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம டபுள் ஒன்னை கூட்டும் போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் 706 எடுத்து வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 856706. இதில் நம்மளுக்கு தேவை 56. இதோட நம்ம 1 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 1 = 6, 6 + 1 = 7. 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 706க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 6 அல்லது 7. இப்போ இந்த 706க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 666 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு 666 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் ஒரு மெகா ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. இப்போ 666க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 145. இதில் நம்ம எடுக்க போகிறது 45. இதோட 1 கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 45. அப்போ 4 + 1 = 5. 5 + 1 = 6. 5 6 நம்மளுக்கு இந்த 666க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல், 5 அல்லது 6. இப்போ இந்த 666க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 046. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இப்போ 046க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 501. நம்மளுக்கு தேவை இந்த 01. அப்போ 0 + 1 = 1, 1 + 1 = 2. அப்போ 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 046க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 1 அல்லது 2. இப்போ இந்த 046க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 492. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். கண்டினியூஸாக இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 492க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395. நம்மளுக்கு தேவை இந்த 95. அப்போது 9 + 1 = 0, 5 + 1 = 6, 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 492க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 0 அல்லது 6. இப்போ இந்த 492க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 440. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த பாவம் இந்த ட்ரா கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள்.
யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்து ரிசல்ட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதிங்கிற பேரில் வருது. நேற்றுக்கு நம்மளுக்கு சனிக்கிழமை கருணையாங்கிற பேரில் வந்துச்சு. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் வரிசையாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 440க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 184. நம்மளுக்கு தேவை 84. அப்போது 8 + 1 = 9. 4 + 1 = 5. 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 440க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 440க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 045. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 5 ட்ராவுக்குள் மேலே ஆயிடுச்சு. 5 ட்ராவலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 045 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 803. நம்மளுக்கு தேவை 03. இப்போ இதை கூட்டிடலாம். 0 + 1 = 1. 3 + 1 = 4. 1 4 நம்மளுக்கு இந்த 045க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 4. இப்போ இந்த 045க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 584. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 584 தான் நம்முடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு மாறாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 584க்கு ஃபுல் ப்ரைஸில் வந்து 677 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த 77. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 7 + 1 = 8. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 7 தான் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற அந்த 6 எடுத்துக்கலாம். 6 + 1 = 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 7 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 77 இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த 60 நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து போட்டலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ கெஸிங் படி ஃபஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 8 தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு டபுளாக இருக்கிறதுனால நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த 6 எடுத்துக்கிட்டோம். 6 வச்சு நம்ம +1 பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. அப்போ 8 அல்லது 7 இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 88 77 அப்படி இல்லாட்டினா 87 78 வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கெஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக வின்னிங் கிடைக்கணும்பா. நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து போர்டு நிற்காமல் மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. சில நேரத்துக்கு ஃபெயில்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கட்டாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வெற்றி வரும்போது அது தொடர்ச்சியாக வெற்றியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ கெஸ்ஸிங் சரி, நம்மளுடைய மெம்பர்ஷிப்பும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங் பிடிப்பில்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டோட சேர்த்து பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/8/2025 சம்ருதி SM 15க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.